ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய ஆதார் துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ ஆர் எனி டிகிரி இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்புக்கும் எலிஜிபிள் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்போட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்தவித எக்ஸாமினேஷனும் இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்தவித ஃபீஸுமே இல்லாமல் இந்த ஜாப்புக்கு உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ப்ராப்பராக எல்லாமே இந்த ஜாப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்பில் என்ன மாதிரி ஒர்க் உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதார் துறையில் சூப்பர்வைசருக்கான ஜாப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சூப்பர்வைசருக்கான ஜாப் அப்படின்ற போது இங்கே ஜஸ்ட் ஒர்க் பண்ணுறவங்களை கண்காணிக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலையாகவே இருக்கும். அது எப்படி அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. வெறும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே உங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் அப்படின்றத கிளியராக வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டுமே போதும். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்கும், அப்ளை பண்ணக்கூடிய எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் தெளிவாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இந்த 21 பிளேஸ்லேயே பாருங்கள் நம்ம தமிழ்நாடும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடும் எலிஜிபிள் அப்படின்றதுனால தாராளமாக சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க, உங்களுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனுமே இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணக்கூடிய இந்த லிங்கும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் இந்த 2 லிங்க்குமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லிங்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி இந்த வெப்சைட்டோட லாஸ்ட் வந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு 2 லிங்க் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பேன். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் பக்கத்தில் கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதற்கு கீழே கூடிய அப்ளை லிங்க் இருக்கும். அது பக்கத்தில் கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே அப்ளை பண்ணக்கூடிய இந்த சைட்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒரு விஷயங்களையுமே வந்து கொடுக்கல. தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டருக்கான வேலைவாய்ப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தமிழ்நாடு அப்படின்றதுக்கு நேராக போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, சில டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் அவைலபிளாக இருக்கக்கூடிய அதாவது மீதம் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டும் உங்களுக்கு வேலைவாய்ப்பு தருவதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் இப்போதைக்கு என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட் இல்லாட்டியும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு என்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னா சென்னை, கிருஷ்ணகிரி, நீலகிரிஸ், பெரம்பலூர், தேனி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர் சொல்லிட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இல்லாட்டியுமே சரி உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆதார் சூப்பர்வைசர் அண்ட் ஆப்ரேட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைய வந்து இருக்கக்கூடாது. அதிகபட்ச ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றது மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்களே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 45லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பேருமே சரி இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12ஆம் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 10th +2 ஐடிஐ நீங்கள் லேட்டாக நீங்கள் முடிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ பாலிடெக்னிக் நீங்கள் படிச்சிருந்தால் கூட இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டங்க. ஸோ இப்போ அந்த வந்திருக்கு அப்படின்ற போது நீங்கள் ப்ராப்பராக மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜோட பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஆதார் துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து ஆன்லைனில் லேப்டாப் மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும் இல்லையா, ஜஸ்ட் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறது, ஒரு அப்லோட் பண்ணுறது, ஒரு மெயில் செக் பண்ணுறது, அந்த மாதிரி பேசிக்கான நாலேஜ் இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும் இந்த ஜாப்பை உங்களால் சூப்பராக பண்ணிக்க முடியும்.
இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இந்த அப்ளை நவ் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க, இது உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட பேன் கார்டோட நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த், இயருக்கு மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல இந்த மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தமிழ்நாடு அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு தமிழ்நாடுன்னு வந்துடும். ஸோ தமிழ்நாடு சூஸ் பண்ணிவிட்டு என்ன டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு இதில் என்ன டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால ஸோ என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஹையர் எஜுகேஷனை கிளிக் பண்ணுங்க, கிராஜுவேஷன் சொல்லி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதை கொடுங்க. இல்லை அப்படின்னா 1 அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு என்ன ஸ்டேட் கேட்பாங்க. ஸோ அதுக்கும் திரும்பவும் நீங்கள் தமிழ்நாடு அப்படின்றத வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு அட்ரஸ் டிஸ்ட்ரிக்டோட இது கேட்பாங்க. ஸோ அதற்கும் இதில் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்கீங்களோ அதே டிஸ்ட்ரிக்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ப்ராப்பராக கொடுத்து, அதாவது உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தாலே போதும். இந்த இடத்துல உங்களோட ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ரெஸ்யூமை பொறுத்த வரைக்கும் காமனாக நீங்கள் கூகுளில் போயிட்டு ரெஸ்யூம் வேர்ட் ஃபார்மேட் சொல்லி கொடுத்தாலே போதும். WORD வேர்டு FORMAT ஃபார்மேட்டு இந்த ரெஸ்யூம் அப்படின்னு நேம் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு ரெஸ்யூம் ஃபார்மேட் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி உங்களோட நேமு, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் காமனாக ஃபில் பண்ணி அதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் அப்படின்றத கொடுத்து உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆதார் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தாலே போதும். இந்த ஜாப்புக்கு ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் பேஸ்லாம் வந்து எடுப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் பேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 இயர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன ப்ரோ 1 இயர் தான் இருக்கே, அதை 10 சொல்லி யாரும் யோசிக்காதீங்க. எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா திரும்ப இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும் போது உங்களுக்கு ஆல்ரெடி 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற போது நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு, அதாவது ஆதார் துறையோ இல்லை மற்ற துறையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்புக்கோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதே பெரிய விஷயமா வந்து இருக்குது. அதில் உங்களுக்கு 1 இயரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது அப்படின்ற போது ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லாமே தயவு செஞ்சு இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 30/4/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளை நவ் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணி இந்த சைட்டில் போய்ட்டு ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்க மாதிரி இருக்கணும். ஸோ ப்ராப்பராக டேட்டு எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். இந்த ஜாப் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது, எதுவும் புரியலை, எதுவும் விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக தெளிவாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ எல்லா லிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து கொடுத்துருக்கேன். ஒன் டைம் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்பராக முடிஞ்சது ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள்.